மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ஸோ ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு பலதரப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது ஒன்று. இன்னொன்று வந்து எந்த ஒரு துறையிலும் உங்களால் எளிதாக இயங்க முடியும் அப்படின்றது இன்னொரு விஷயம். ஸோ நீங்கள் அனிமேஷனில் இருக்கீங்க, அதனால் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தேவையில்லை. நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க, அதனால் எனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு கேம் டிசைனராக இருக்கீங்க, ஆனால் எனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தேவையில்லை. இப்படிலாம் வந்து இனி வரும் காலங்களில் சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து பேக் பேக் டேலண்ட்ஸாக மாறிட்டாங்க. பேக் பேக் டேலண்ட்ஸ் அப்படின்றது ஒருத்தருக்குள்ளரே வந்து பன் திறமைகள் வந்து இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு கட்டுரை எழுதுறேன் அப்படின்னா அதை நானே வந்து யூடியூப்ல வந்து பேசணும், நானே எடிட் பண்ணணும், நானே வந்து அதை அப்லோட் பண்ணணும். இது வந்து ஒரு பன்முக திறமை. ஆனால் நான் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். எனக்கு மற்ற ஸ்கில்ஸ்லாம் எப்படி தேவையோ அதே மாதிரி ஒரு எடிட்டருக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கான நாலேஜ் இருக்கணும், ஒரு ஆக்டருக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பற்றின நாலேஜ் இருக்கணும். ஸோ 24 கிராஃப்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் ஒரு பேஸ் லெவல் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கற்றுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நம்ம பேப்பர் அளவில் இருக்கும்போதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கண்டுபிடிக்க முடியும். இது நீங்கள் வந்து எடிட்டிங் டேபிளில் போய் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஆனால் இன்றைய சூழலில், டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட இன்றைய சூழலில் வந்து என்னென்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு 8 மணி நேர ஃபுட்டேஜ், 9 மணி நேர ஃபுட்டேஜ் இருக்குது. அதில் வந்து எந்தெந்த காட்சிகள்லாம் தேவை அப்படின்றத திரைக்கதையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எடிட்டிங் டேபிளில் தான் எழுத வேண்டிய சூழல் இருக்குது. அங்கே போய் எழுதும்போது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த கதாபாத்திரத்துடைய தன்மை வந்து அடிபட்டுருது, அந்த கதை உலகமே வந்து அடிபட்டுருது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து திரைக்கதை எழுதியிருக்கும் போதே அங்கேயே வந்து பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம ஸ்கிரிப்ட் ஆடிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை பற்றி நம்ம புத்தகம் எழுதியிருக்கேன். இது வந்து நம்மளுடைய பியூர் சினிமா புக் ஸ்டோரில் வந்து கிடைக்குது. இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து என்னுடைய கல்லூரி மாணவர்களை அழைச்சிக்கிட்டு ஒரு டப்பிங் ஸ்டூடியோவில் ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்காக நான் போயிருந்தேன். அங்கே வந்து என்னுடைய மாணவர்கள்லாம் வந்து அந்த இண்டஸ்ட்ரி விசிட்டில் உள்ளே போயிட்டு அவங்களுடைய திறமையை வந்து அந்த ஸ்டூடியோவில் காமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் உட்காந்துருந்தேன். அங்கே வந்து சில பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எடிட்டர், இன்னொருத்தர் வந்து அந்த ஸ்டூடியோவில் இருக்கக்கூடிய வேலை செய்யும் நபர்கள். இப்போ இந்த எடிட்டர்கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க, என்னப்பா அந்த படத்தை வந்து எடிட் பண்ணிட்டீங்களா, முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதுக்கு எடிட்டர் சொல்கிறாரு, என்கிட்ட வந்து ஒரு 5 மணி நேர ஃபுட்டேஜ் கொடுத்தாங்க, அதில் வந்து சரியாக தேர்னதே பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேர ஃபுட்டேஜ் தான், மீதி எல்லாமே வேஸ்ட்டுங்க, அந்த கதைக்கு சம்மந்தமே இல்லாத காட்சிகளாக இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து மீதி 1 மணி நேரத்துக்கு வந்து நம்ம ஷூட் பண்ணணும். அப்போ இதுக்கான செலவுகள்லாம் என்னென்னு ஒரு எடிட்டர் வந்து அங்கே அந்த ஸ்டூடியோவில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு பாடம் எடுத்துகிட்டு இருந்தார். என்ன மாதிரியான பாடம்னா பட்ஜெட் சம்பந்தமான பாடம் எடுத்துகிட்டு இருந்தார். இப்போ தேவையில்லாத இந்த ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேர காட்சிகள் இருக்கு இல்லையா, இப்போ இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் அளவுலேயே வந்து கண்டுபிடிச்சிருந்தா இப்போ நல்ல கதாபாத்திரங்களுக்கு தேர்ந்த நடிகர்களை வந்து போட்டிருக்கலாம், அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு பாட்டுக்காக நல்ல செலவு பண்ணியிருக்கலாம், இல்லை வெளிநாடுக்கு போயிட்டு ஷூட் பண்ணியிருக்கலாம். அப்போ இந்த கதையை வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சாக காமிச்சிருக்கலாம். அதுதான் வந்து அந்த எடிட்டர் வந்து பேசிட்டு இருந்தார். அப்போ அவர் ஊர்ஜிதமாக சொன்ன விஷயம் வந்து என்னன்னா, ஸ்கிரிப்ட் அளவுலே வந்து இதை வந்து டைரக்டர் பார்த்துருக்கணும் அப்படின்னு. இப்போ அவர் மட்டும் இல்லை, நான் எங்கே போனாலும் நான் யார் அப்படின்றத வந்து நான் சொல்றது இல்லை, நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஆடிட்டர் அப்படின்றத நான் சொல்றது இல்லை. ஆனால் பொதுவாக அந்த எடிட்டர்ஸ்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய பணி சுமையாக இருக்குது, அவங்க கிட்ட வரும்போதே ஒரு 5 மணி நேர ஃபுட்டேஜ் 6 மணி நேர ஃபுட்டேஜ் வரும்போது அதை வந்து தேவையில்லாத காட்சிகளை நீக்கிறதே ஒரு பெரிய பணி சுமையா இருக்கு, எது வந்து ஸ்கிரிப்ட்ல இருக்கணுமோ அது வந்து அங்கே காட்சியா இல்லை, ஸோ காட்சியா எது இருக்கோ அது ஸ்கிரிப்ட்ல இல்லை, இப்போ எப்படி இதை வந்து வரிசைப்படுத்துறது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இயக்குனர் உட்காந்து அவரே வந்து ஒரு கதையை அந்த நேரத்தில் உருவாக்கி அதை ஒரு ஜோடிச்சு அதுக்கு ஒரு கதையை ஒன்று அந்த நேரத்தில் வந்து எழுதுறாங்க.
ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 95% திரைப்படங்கள்லாம் வந்து தோல்வி திரைப்படங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வருடத்துக்கு ஒரு 100 திரைப்படங்கள் வருது அப்படின்னா 5 திரைப்படங்கள் தான் வெற்றி திரைப்படங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த 5 திரைப்படங்கள்ல கூட திரைக்கதையால மட்டும்தான் அது ஜெயிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. அது காட்சி சார்ந்து, கதாபாத்திரங்கள் சார்ந்து, அப்புறம் யார் நடிச்சாங்களோ அவங்க சார்ந்து, பின்னணி இசை சார்ந்து, இது இப்படிதான் அந்த திரைப்படங்கள்லாம் ஜெயிச்சிருக்கு. ஆனா இந்த 5 திரைப்படங்களும் ஜெயிச்சதுக்கு காரணம் ஆடியன்ஸை வந்து ரொம்ப எங்கேஜ்டாவே வச்சிருந்தது. ஸோ இந்த எங்கேஜ்மெண்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர்ல அது வந்து இருந்திருக்கு. ஸோ பேப்பர்ல இல்லாத விஷயம் வந்து நம்ம எடுக்க அந்த கதைக்குள்ளரை எப்படி கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு சதவீதமான திரைப்படங்கள் வந்து தோல்வி அடைகிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆஃப் தி ஸ்க்ரீன் பிளே. ஸோ ஸ்க்ரீன் பிளேவை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு திரைக்கதையை அமைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அது சரியாக தணிக்கை செஞ்சு அதில் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நல்ல திரைக்கதையை அமைச்சோம் அப்படின்னா இந்த வெற்றி திரைப்படத்துக்கான சதவீதம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வருடம் வந்து கூட்டிக்கிட்டே போயிடலாம். ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கதை சொல்லுதல், இந்த ஸ்டோரி நரேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சூழல்லேருந்து அது உருவாகிருக்கு, ஒவ்வொரு பின்புலம் இருக்கு. உதாரணத்துக்கு இந்தியாவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தர்மம், அப்புறம் வந்து டிவோஷனல், அப்புறம் கார்மிக் எஃபெக்ட், இதெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம கதையை வந்து பல நூற்றாண்டுகளாக நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். பல 1000 வருடங்களாக வந்து கதைகள் வந்து அப்படிதான் இந்த மண்ணில் வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ இது சார்ந்து தான் நம்ம கதையை வந்து அமைச்சிருக்கோம். ஸோ இயல் இசை நாடகம் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆணிவேர். அங்கேருந்து தான் நம்ம வந்து கதையை வந்து சொல்ல ஆரம்பிச்சு நாம் திரைப்படமாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 10 பாடல்கள் 20 பாடல்கள்லாம் வச்சு பாடல் மூலமாக அந்த சிச்சுவேஷனை சொல்கிறது, பாடல் மூலமாக கதை சொல்கிறது அப்படின்றத நம்ம வந்து வழி வழியாக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அமெரிக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர், ஹீரோஸ் ஜேர்னி, அப்புறம் சேவ் த கேட், இந்த மாதிரியான கோட்பாடுகள்லாம் வந்து இந்த நூற்றாண்டுகளுக்குள்ள அவங்க உருவாக்கியிருக்காங்களே தவிர அவங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு பழமையான வேர் வந்து இல்லை. நீங்கள் சைனா வந்து எடுத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒத்து அவங்களுடைய கலாச்சாரம் இருக்கும். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளிக் எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரீஇன்கார்னேஷன் இருக்கும், அதாவது மறுபிறவி, அப்புறம் வந்து மறுஜென்மம் சம்பந்தமான கதைகள் இருக்கும். ஸோ எங்கே கதையை நம்ம தொடங்குறோமோ அங்கே தான் போய் அவங்களும் கதையை முடிப்பாங்க. எந்த நோக்கத்தில் ஆரம்பிக்கிறோமோ அந்த நோக்கத்தில் தான் அவங்களும் முடிப்பாங்க. ஸோ அவங்களுடைய கலாச்சாரம் வந்து நம்ம கூட வந்து சேர்ந்து இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து நமக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ ஜப்பான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அங்கேயும் சில கலாச்சார ஒற்றுமைகள் இருக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கதை சொல்லும் பேட்டர்ன் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். அதே மாதிரி கொரியா, ஈரான், கொரியாலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜப்பான், கொரியாலாம் அந்த ஜானர் பேஸ்டு சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு நிறையா வரும். ஸோ அந்த ஜானர் பேஸ்டு சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டீப்பாக போயிடுவாங்க. ஒரு ட்விஸ்டோட தான் அந்த வந்து கதையை வந்து அவங்க முடிப்பாங்க. ஈரான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொயட்டிக்காக இருக்கும், ரொம்ப ஃபிலசபிக்கலாக இருக்கும். அதுதான் அவங்களுடைய பண்பாடு. உலகத்திலே வந்து நிறைய திரைப்படங்கள் எடுக்கிறதுல வந்து நைஜீரியன்ஸ் அவங்களும் ஒன்று. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூட்டடாக கம்யூனிட்டி சார்ந்து, ரிலீஜன் சார்ந்து, அந்த மண் சார்ந்து அவங்க எடுக்கிறாங்க திரைப்படங்கள். அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்களுடைய கலாச்சாரத்தை சம்பந்தப்பட்டு தான் அவங்க கதையே உருவாக்கி இருக்காங்க. நான் சொல்றது பல நூற்றாண்டுகளாக நான் வந்து சொல்றேன். இப்போ பிரான்ஸ் வந்து எடுத்தீங்கன்னா ஆன்டி ஸ்ட்ரக்சர் அண்ட் ரியலிசம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து ஒரு புதிய திரைப்பட புரட்சிக்கு அப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியலிசம்குள்ளே போயிட்டு ஆன்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து கதை முடியும் போது ஒரு ரெசல்யூஷன் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கதையை மட்டும் நல்லா விவரமாக அந்த ரியலிசத்தோட வந்து அவங்க சொல்லுவாங்க. இப்போ நான் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து திரைக்கதை எழுதும்போது என்ன பிரச்சனை வருது, நம்ம பல நாட்டு திரைப்படங்களை வந்து பார்க்குறோம், ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் பார்க்குறோம், நம்ம நண்பர்கள் சொல்ல பார்க்குறோம், சோஷியல் மீடியாஸில் பார்க்குறோம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா,
நம்மளுடைய மண் சார்ந்து நம்ம எப்படி நம்மளுடைய மக்களுடைய டிஎன்ஏ இருக்கு, கதையை வந்து எப்படி அவங்க உள்வாங்க முடியும் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது சார்ந்து நம்ம கதைகளை படைக்காம நம்ம மற்ற நாட்டு பாணிகள் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ கிஷோடென் கெட்சு அப்படின்னு வந்து ஜப்பான், கொரியா இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து அவங்க வந்து ஒரு ஃபார்முலா ஒன்று வச்சிருக்காங்க. ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க, ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க, ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ரெசல்யூஷன் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொரிய திரைப்படங்களுக்கும் ஜப்பானிய திரைப்படங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட் வச்சிருக்காங்க. அப்போ ஈரானிய திரைப்படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப்வேல அவங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அண்ட் ஹாஃப்வேல அவங்க முடிக்கிறாங்க. ஒரு தொடக்கம் இருக்காது, ஒரு இறுதி இருக்காது, ஆனா ஒரு கவித்துவமா இருக்கும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையோட நிதர்சனத்தை வந்து அவங்க சொல்லிடுவாங்க. இப்போ அந்த சூழல் வந்து நம்ம அப்படியே அந்த பேட்டர்னை எடுத்துட்டு வந்து இந்தியால வச்சு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணணும்னு நம்ம நினைச்சோம்னா அந்த இடத்துல தான் ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டர் வந்து பெரிய அளவுல தோல்வி அடைகிறாரு அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். இப்போ சமீபத்துல ஒரு திரைப்படம் வந்திருக்கு. அந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா எல்லா பாடல்களும் வந்து பயங்கர பிரபலமா இருக்கு. ஆனா திரையரங்குக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்வையாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஏமாற்றம். என்னன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாடல்கள் வந்து வரல. வந்த ஒரு சில பாடல்களும் ஒரு சில நொடிகள்ல வந்து போயிடுச்சு. இப்போ வெளியில வந்து இவங்க கொடுக்கக்கூடிய பேட்டிகள் என்ன சொல்றாங்கன்னா, நான் அந்த பாட்டுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்றாங்க. அப்போ இதை நீங்க என்ன நல்லா புரிஞ்சுக்கணும்னா, ஆயிரக்கணக்கான வருடங்களா நம்மளுடைய இந்தியர்களுக்குள்ள வந்து ஒரு டிஎன்ஏ இருக்கு. இது வந்து நான் இயல் இசை நாடகம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ பாடல்கள் சார்ந்து நம்ம கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். நாடகம் மூலமா நம்ம வந்து கதைகள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஒரு சினிமாவுக்கு போகும்போது அங்க டிராமா எதிர்பார்க்குறாங்க. டிராமான்னா அது வந்து ஸ்லோனஸ் கிடையாது. அதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கதாபாத்திரத்துக்கும் இன்னொரு கதாபாத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து முடிக்கிறாங்க அப்படின்றது தான் டிராமா. அப்ப சேரக்கூடாத கதாபாத்திரம் வந்து ஒரு சூழல்ல சேரும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, சேரக்கூடாத சூழ்நிலையில சேர வேண்டிய கதாபாத்திரங்கள் சேர்ந்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, இப்படி இல்லை இதை சொல்றது தான் டிராமா. ஸோ எதுக்கு பார்வையாளர்கள் வந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரையிலும் நம்ம என்னதான் வந்து திரைப்படங்கள்ல வந்து பாடல்கள்லாம் வேணாம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் பாடல்களுக்காக தான் வந்து திரைப்படத்தை பார்க்கவே நிறைய பேர் வராங்க. ஸோ அந்த பெரிய திரையில அந்த பாடல் ஓடும்போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை அவங்க ஏந்து நடனமாடி காமிக்கிறாங்க, இல்லை வந்து கைத்தட்டி ஆரவாரம் செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸ் வந்து நல்லா பார்க்கணும். இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான உணவு வகைகள் இருக்கு இல்லையா. இப்போ சைனா, ஜப்பான், கொரியாலாம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து அதிகமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. ரைஸும் அவங்க கொஞ்சமாக எடுத்துக்கிறாங்க, ஆனால் கொஞ்சமாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் அமெரிக்கான்னு பார்த்தீங்கன்னா பர்கர், பீஸா அந்த மாதிரியான இது போயிடுச்சு. இப்போ மிடில் ஈஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெட் மீட் நிறைய எடுத்துப்பாங்க அவங்க. இப்போ நம்முடைய தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வந்து அவங்க மேலே இருக்கக்கூடிய மோகத்தில் அதுதான் சரியான ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவுகள்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது நமக்கு உடலுக்கு ஒவ்வாம நோய்கள் வந்து புதிய நோய்கள் வந்து வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஸ்கிரீன் பிளேவும் நமக்கு தேவையான ஸ்கிரீன் பிளே இருக்கு, தேவையில்லாத ஸ்கிரீன் பிளே இருக்கு. மற்ற நாட்டு பேட்டர்ன்கள்லாம் வந்து ஒரு சிறிய அளவுல நம்முடைய கதைகளுக்குள்ள நம்ம பயன்படுத்திக்கலாமே தவிர, ஆனா அதே பேட்டர்னை கொண்டு வந்து இங்க நம்ம வந்து படைக்கும் போது பல பிரச்சனைகள் வந்து இங்க வருது. அதனாலதான் இந்த IPCTR அப்படின்ற ஒரு கோட்பாடை வந்து என்னால வந்து உருவாக்க முடிஞ்சது. ஏன்னா இது வந்து நம்மளுடைய மண் சார்ந்த ஒரு கோட்பாடு. அப்புறம் பி பிளாட், ஏ பிளாட் டு பி பிளாட் அப்படின்றதெல்லாம் நம்முடைய மண் சார்ந்த விஷயங்கள். இதெல்லாம் நீங்க அமெரிக்கா, ஈரானிய திரைப்படங்கள் எல்லாம் வந்து பெரிய அளவுல பார்க்க முடியாது. ஈரானிய திரைப்படங்களை நீங்க பார்க்கும்போதே இன்மீடியாஸ் ரெஸ்ன்ற ஸ்ட்ரக்சர்ல தான் வந்து ஆரம்பிப்பாங்க. இப்போ எடுத்தோடனே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் ஒரு பையன் உட்காந்துருப்பான், அங்கேயும் தான் கதை ஆரம்பிக்கும். அந்த பையன் வந்து யாரு, கலரில் இருக்கிறது யாரு, அவர் எப்படி செத்து போனாருன்ற விஷயத்த சொல்ல மாட்டாங்க. அந்த இறுதியில அந்த கதையை முடிக்கும் போது இந்த பையன் அதோடைய நோக்கத்தை அடைஞ்சானா அப்படின்றது கூட அதை நீங்க வந்து பார்க்க முடியாது. இது வந்து நீங்க பைசைக்கிள் தீவ்ஸா இருந்தாலும் மற்ற திரைப்படங்களா இருந்தாலும் இப்படிதான் அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ மற்ற நாட்டு திரைப்படங்களை வந்து நம்ம பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஆமா, அந்த படைப்பாளிகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனா அவங்கள வழிபட முடியாதுன்றது தான் என்னுடைய கருத்து. எப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களுடைய சூழல் சார்ந்த உணவு வகைகள், உடைகள் இருக்கோ,
அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேவும் பார்த்தீங்கன்னா இந்தியா சார்ந்து ஸ்க்ரீன் பிளே இருக்கு. ஸோ அதனால நம்ம எடுத்தோடனே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம், அந்த இன்ட்ரடக்ஷன்ல ஒரு பாடல் வைக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்றோம், அந்த பிளாட் எஸ்டாப்ளிஷ் பண்றோம், அதுக்கப்புறம் தான் நம்ம இன்சைட்டிங் இன்சிடென்ட் போயிட்டு அதுக்கப்புறம் பி பிளாட்ல போறோம். ஸோ திரைக்கதை ஆசிரியர்கள்லாம் மற்ற நாட்டு திரைக்கதைகளை பார்த்து நீங்க வந்து வரவேற்பு கொடுங்க, அதை நீங்க வந்து ஆரவாரம் செய்யுங்க. ஆனா இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் இருக்கு, அதுதான் இந்திய மக்களுக்கு பிடித்த பேட்டர்ன், அது வந்து அவங்களோட டிஎன்ஏ இருக்கு அப்படின்றது தான் நான் சொல்ல வந்த ஒரு விஷயம். ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் எழுதும்போது நமக்கு நிறைய தடைகள்லாம் வரும். அந்த தடைகள் பற்றி நம்ம போன காணொளிகளில் பார்த்துருக்கோம். அதாவது ஃபிசிக்கல், மென்டல், அப்புறம் ஃபினான்ஷியல், சோஷியல், இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். அது தவிர வந்து நான் சொன்னது வந்து இந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துறையில் இருக்கக்கூடிய நிபுணத்துவம். ஸோ நம்ம வந்து எப்படி இந்த டொமைனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அப்போ தான் நம்மளால் வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லாவே நம்மளால் எழுத முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து என்ன சொன்னேன்னா, நம்ம 1 வருட காலம் இல்லை 2 வருட காலம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கு, அதாவது ஒரு சின்ன கருவிலேருந்து எப்படி ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம்கான ஒரு ரைட்டிங் எழுதலாம், அதுலேருந்து ஒரு நாவலுக்கான ரைட்டிங் எப்படி எழுதலாம், ஒரே கருவிலேருந்து ஃபீச்சர் ஃபிலிம்கான ரைட்டிங் வந்து எப்படி எழுதலாம், இப்படிலாம் வந்து நீங்கள் தினம்தோறும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு 2 வருட காலங்கள் வந்து நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்றத நான் வந்து என்னுடைய காணொலியில் சொல்லியிருக்கேன். அப்படி செய்ய செய்ய தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிபுணத்துவம் வந்து நமக்கு வரும். இப்போ எவ்வளோ விதமான ஜானர்ஸ் இருக்கோ அந்த ஜானர்ஸ்குள்ள ஒரே கதை கரு நமக்கு சூட்டபுளாக இருக்கா இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு நடு இரவு 12 மணி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கதாநாயகன் வந்து ஒரு 2 வீலரில் வந்துட்டு இருக்காரு, ஆள் நடமாட்டம் இல்லை, சுற்றி வந்து இருள், ஆனால் ஒரு மெயின் ரோட்டில் வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது அவருடைய பைக் வந்து பஞ்சர் ஆகிடுது. இப்போ அவர் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஒன்றா அவர் நடந்து போகணும், இல்லை அந்த 2 வீலரை தள்ளிக்கிட்டே போகணும், இல்லை அவருடைய நண்பரை வந்து அழைச்சி பிக்கப் பண்ண சொல்லணும், இல்லை ஏதாவது ஒரு ஆட்டோ புக் பண்ணி டாக்ஸி புக் பண்ணி அவர் வீட்டுக்கு போகணும். இப்படி தான் வந்து நமக்கு வந்து சூழல் இருக்குது, பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கதை கருவை வந்து எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கதாபாத்திரம் நான் வேறு வேறு பாத்திரமாக போடலாமா, இந்த கதாபாத்திரம் வேறு வேறு சூழலில் போகலாமா, இல்லை இந்த கதாபாத்திரம் இந்த சூழலில் மட்டும்தான் இருக்கணும், ஆனால் வேறு வேறு ஜானரில் என்னால் போட முடியும் அப்படின்னு நான் எழுதி பார்க்கணும். உதாரணத்துக்கு அந்த 2 வீலர் பஞ்சர் ஆனதுக்கப்புறம் இவர் வந்து வீட்டுக்கு 2 வீலரை தள்ளிகிட்டே போகிறாரு. அந்த களைப்பு தெரியாமல் அவருடைய இயர்ஃபோனில் அவருடைய காதலிக்கு வந்து ஃபோன் பண்ணி அவங்க எப்போ சந்திச்சுக்கிட்டாங்க, எப்படி சந்திச்சுக்கிட்டாங்க, அவங்களுடைய காதல் வந்து எப்படி மலர்ந்தது, யார் யாரை ப்ரப்போஸ் பண்ணாங்க, அப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன, முரண்கள்லாம் என்னென்ன அப்படின்றத அவர் பேசிக்கிட்டே போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீடு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொமான்டிக் ஸ்டோரியாக எழுதலாம். இல்லை அதே மாதிரியான சூழலில் அவர் வந்து யார் கூடயோ வந்து ஹெட்ஃபோனில் பேசிக்கிட்டே போகிறாரு, போனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும், ஒரு அளவுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த ஹெட்ஃபோன் வந்து ஆன்லைன் இல்லை, ஆனால் அவரோட காதலி வந்து இறந்து போயிருக்காங்க, இப்போ அவங்க வந்து பேசுகிறது வந்து அவங்களோட ஆவி வந்து அந்த ஹெட்ஃபோன் மூலமாக அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே கருவை வந்து நம்ம ஹாரர் பேஸில் மாற்றிடலாம். இப்போ இவர் வந்து 2 வீலரை தள்ளிக்கிட்டே போகிறாரு, தள்ளிகிட்டே போயிட்டு ஒரு சந்துக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு வயதானவரை ஒரு சிறுவன் வந்து கத்தி வச்சு குத்திட்டு இருக்கான். அதை வந்து இவர் பார்த்துட்டு ஏய் என்னப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க போகிறாரு. போகும்போது ஒரு சத்தம் கேட்குது, திடீர்னு லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. என்னன்னு பார்த்தா அங்கே வந்து ஒரு ஃபிலிம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, இவன் போய் இன்டரப்ட் பண்ணியிருக்கான், டேரக்டர் வந்து மைக்கில் வந்து கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காமெடியாக மாற்றிடலாம். அப்போது நமக்கு வந்து இந்த
துறை சார்ந்த நிபுணத்துவம் இருந்தால் மட்டும்தான் இப்படி நம்மளால சிந்திக்க முடியும். அப்போ இது வந்து இரவா இருக்கணுமா, என்ன மாதிரியான இரவு, இது எந்த மாதிரியான சூழலில் இருக்கணும், இது பஜாராக இருக்கலாமா, இல்லை வந்து இது ஒரு மாதிரி கிராமமாக இருக்கலாமா, சிட்டிலேயே வந்து ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு ஏரியாவாக இருக்கலாமா, அப்படின்ற மாதிரி நாமளே பல பாயிண்ட் ஆஃப் வியூலாம் வந்து போட்டு பார்க்கணும். அதேமாரி இப்போ வந்த கதாபாத்திரமும் புரோட்டகனிஸ்ட் இவங்க வந்து ஆணாக இருக்கணுமா, இல்லை பெண்ணாக இருக்கலாமா, ஆண் அப்படின்னா இவங்க வந்து என்ன வயதில் இருக்கணும், பெண் அப்படின்னா என்ன வயதில் இருக்கணும், இவங்க என்ன வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து இந்த கொலை நடந்ததாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இல்லையா, இப்போ வந்து ஆணைதான் பெண்ணு கொலை பண்ணுமா, சிறுவன் தான் வந்து வயதானவரை கொலை பண்ணுமா, இப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்க தான் நீங்கள் இந்த துறை சார்ந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும், நிபுணத்துவம் கிடைக்கும். அப்போ ஒரு கருலேருந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு 10 கதைகள் அதுக்கான மூலக்கதைகளை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு மூலக்கதைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைக்கதைகள் வந்து பல 100 வகையான கிளைக்கதைகள் வந்து நம்மளால் உருவாக்க முடியும். இப்படி ரைட்டர்ஸ் பிளாக் இல்லாமல் நாம் நினச்சது மாதிரியே நம்மளுடைய கதையோட கோல் என்ன, கதாபாத்திரங்கள் என்ன, அவங்கள என்ன சொல்ல வைக்கணும், என்ன முரண்கள்லாம் வந்து அவங்க வந்து சந்திச்சிட்டு இருக்காங்க, அந்த முரண்லேருந்து அவங்க எப்படி வெளியில் வராங்க அப்படின்றதுக்கு உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பயனுள்ளதாக அமையும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.